நான் பியூட்டிஃபைங் ஹோம் அருணா ரமேஷ் பேசுகிறேன். நான் பெங்களூருக்கு என் மருமகளுடைய தம்பி கல்யாணத்துக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே இந்திரா நகரில் தான் தங்கியிருந்தோம். இந்திரா நகர்லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் தூரத்தில் இந்த சிவன் இது அமைச்சிருக்காங்க. இது கோவிலுன்னு சொல்ல முடியாது, பெரிய கிரவுண்டில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 12 ஜோதிர்லிங்கமும் ஒரே இடத்துல அமைச்சிருக்காங்க. நம்ம சென்னையில் சுற்றுலா பொருட்காட்சியில் அமைப்பாங்க. நவராத்திரி டயத்துலேயும் இதே மாதிரி செட்டிங் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம சின்னதாக பண்ணுவோம். இவங்க பிரம்மாண்டமாக அப்படியே பெருசாக சிவன், அவ்வளோ பெரிய சிவன் நடு மத்தியத்தில் உட்காந்துருக்கிறத பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருக்கார். அவர் வெயிலில் காஞ்சி மழையில் நனைஞ்சும் அப்படியே இருக்கிறாரு சிவன். இந்த 12 லிங்கங்களும் நுழைஞ்ச உடனேயே பாருங்கள், சோம்நாத், அதுக்கு அடுத்தது மல்லிகார்ஜுனா, அடுத்தது மாகாளேஸ்வர், அப்புறம் ஓம்காலேஸ்வர், அப்புறம் கேதாரிநாத், காசி விஸ்வநாதர், அப்புறம் திரியம்பகேஸ்வர், அப்புறம் பத்ரிநாத், அப்புறம் நாகேஸ்வர், அதுக்கப்புறம் ராமேஸ்வர், அப்புறம் கிரினேஸ்வர், அதுக்கப்புறம் பீமசங்கர். இந்த 12 லிங்கமும் அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் அதோட கதையோடு நம்ம கொலுவில் நவராத்திரியில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 11 லிங்கமும் நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேதாரிநாத்ன்றது எல்லாருக்கும் போக முடியாது. அது ஒரு சிலரால் தான் போக முடியும். எல்லார் உடல்நிலையும் ஒத்து உழைக்காது. அது இமயமலை உச்சியில் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதை அவங்க வடிவமைச்சிருக்கிறது. எனக்கு அதை பார்த்து பக்தி பரவசத்தில் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. நம்ம போக முடியாத இங்கே அப்படியே தத்ரூபமாக பார்க்குறோமே அப்படின்ட்டு. அதே போல் ராமேஸ்வரமும் கடல் பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, கடல் பக்கத்தில் இருக்கிறது போலவே அமைச்சிருக்காங்க பாருங்கள். அதுவும் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஐயருங்க உக்காந்துருக்குறாங்க. நம்ம கையால் ஒரு கல்லில் லிங்கம் வச்சுருக்காங்க. எப்பவும் உள்ள லிங்கம் மாதிரி வடிவமைச்சு அப்படியே கல்லில் வச்சுருக்காங்க. அந்த கல் லிங்கத்துக்கு நம்ம கையால் வில்வ அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. அது முடித்த அப்புறம் ருத்ராட்சம் கொடுக்குறாங்க. ருத்ராட்சத்தை கொடுத்து 108 தடவை ஓம் நம சிவாயான்னு சொல்லி ஒவ்வொரு கிண்ணமாக போட சொல்கிறாங்க. அதை ஒரு வளைவாக வடிவமைச்சு அதை வச்சுருக்காங்க ஸ்டாண்டு மேலே. அந்த கிண்ணத்தில் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் 108 கிண்ணம் வச்சுருக்காங்க. அங்கே போனாவே நம்ம சிவன் கோயிலுக்குள்ளார போகிற ஒரு உணர்ச்சி வந்துடுது நமக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு அங்கே போன உடனே என்னமோ ஒரு என்னன்னு சொல்கிறது, அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. இந்த ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரியே நான் நினச்சி இந்த லிங்கங்கள் அனைத்தும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு வந்தேன். ஒரு சிலருக்கு தான் எல்லாம் பார்க்க முடியும். பார்க்க முடியாதவங்களுக்கு இது ஒரு பெரிய விருந்துன்னு சொல்லலாம். இதை பார்த்து நான் கடவுளை சிவனை வேண்டிக்கிட்டு எல்லாரையும் நல்ல நலமும் வளமும் இருந்து நல்ல சுபிக்ஷமாக எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்து வாழணும்னு சிவனை வேண்டிக்கிட்டேன். அதே போல் அங்கே தியானம் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. சில பேர் உட்காந்து தியானம் பண்ண கூட பண்ணுறாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணலை. ஆனால் இதுக்கு உள்ளார போகிறதுக்கு ஃப்ரீ கிடையாது, அனுமதி இலவசம் கிடையாது. நுழைவு கட்டணம் ஒருத்தருக்கு 250 ரூபா கொடுக்கணும்.